மம குலதேவதாம் நியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதத்து பலாபலன்களை தற்பொழுது தாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றீர்கள். வேகமும் விவேகமும் தனபாக்கியமும் முயற்சியும் கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துக்கான பலாபலன்கள். முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதன்படி இந்த ஆவணி மாதத்தில் இது சுப முகூர்த்த மாதம். இந்த மாதத்தில் 8 சுப முகூர்த்த நாட்கள் வருகிறது. ஆவணி மாதம் 6, 12, 14, 20, 21, 23, 30 மற்றும் 31 ஆகிய நாட்கள் ஆவணி மாதத்தோட சுப முகூர்த்த நாட்களாக அமைகிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த மாதத்தில் ஆவணி மாதம் 2ஆம் தேதி திருவோண பண்டிகை வருகிறது, ஓணம் பண்டிகை வருகிறது. 3ஆம் தேதி ஆவணி அவிட்டம் வருகிறது. 6ஆம் தேதி வாஸ்து நாளும் சங்கடகர சதுர்த்தியும் வருகிறது. ஆவணி மாதம் 17ஆம் தேதி சர்வ அமாவாசை வருகிறது. ஆவணி மாதம் 20ஆம் தேதி மிக முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பண்டிகைகள். இந்த மாதத்தில் மிகப்பெரிய யோகம் படைத்த சனி பிரதோஷம் வருகிறது. இந்த மாதத்தின் துவக்க நாளாகிய ஆவணி மாதம் 1ஆம் தேதியும் ஆவணி மாதம் 15ஆம் தேதியும் சனி பிரதோஷம் வருகிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மேசராசினர்களே, உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு முதல் கிரகங்களுடைய அடிப்படைகள் தான் நமக்கு பலாபலன்களை நிர்ணயிக்கிறது. அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இந்த மாதம் 10ஆம் தேதி வரை அமர்கிறார். அதற்கப்புறம் முயற்சிக்குரிய 3ஆம் பாவத்திற்கு மிதுன ராசிக்கு அவர் சென்று விடுவார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பாக்யாதிபதியாக குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் மூலத்திருகோண வீட்டில் எல்லாம் ஸ்ட்ராங்காக உட்கார்றாரு. மிகப்பெரிய யோகம் நன்மையும் உங்களுக்கு அடையறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறார். அவரோடு புத பகவான் இந்த மாதத்து 15ஆம் தேதி வரை சிம்ம ராசியிலையும், அதற்கப்புறம் அவர் உச்சம் பெறக்கூடிய சொந்த வீடாகிய கன்னி ராசிக்கு அவர் பெயர்ச்சி அடைந்து விடுவார். அதே போல மிகப்பெரிய பலம் பொருந்திய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி. அவர் உங்களுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதி வரை சிம்ம ராசியிலையும், அதன் பின்பு 6ஆம் இடமாகிய கன்னி ராசியும் போய் அடைந்துடுவார். 6ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். 11ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். 12ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள். பொதுவாக பொருளாதாரம் நன்றாக இருந்தால் எப்பயுமே அந்த மாதம் முழுவதும் நமக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும். அதன்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் தனஸ்தானத்தில் உட்காரக்கூடிய குரு பகவானும் உங்கள் ராசிநாதனும் துவக்கத்தில் 10 நாட்கள் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குறாங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் பணப்பொருளாதாரம் நிறைய ஃப்ளோட்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கடன், நோய், வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். குடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள். 10ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிநாதன் 3ஆம் பாவத்துக்கு போகிறப்ப முயற்சி, தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவைகள்லாம் உங்களுக்கு தானாக கிடைக்கும். அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு அருமையான மாதமாக அமைய போகிறது. சூரிய பகவானுடைய ஆட்சி இன்னும் அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல பலன்களை நிறைய வழங்க காத்திருக்கிறது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு மேசராசிக்கு மிகப்பெரிய லாபமான மாதம் தான் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. 1. 2வது, மாணவர்கள் செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் யோக பலன்கள் அதிகமாக இருக்கின்றது. ஆசிரியர் மாணவருடைய உறவு சுமூகமாக இருக்கும். சக மாணவருடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோக இந்த மாதத்தில் காலாண்டு தேர்வு நெருக்கி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால இதற்கெல்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக மாணவ செல்வங்களுக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணி மாற்றங்கள், இதுவரை இருந்து வந்த பணி சுமைகள்லாம் விலகி நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
தொழிலில் அபிவிருத்தி அடைவீர்கள். தொழிலாளர்களால் லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் இன்னும் மேம்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய யோகங்கள் உண்டு. புது புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவற்றையெல்லாம் பயன்படுத்தினால் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் 24, 25, 26 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சந்திராசிரமமும் வேதையும் வருகிறது. அதனால் அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு இந்த மாதத்தில் பெண்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரப்போகிறது. பொதுவாக கணவன் மனைவி உறவில் அந்யோன்யமும் பலமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தபோதிலும் மாதத்தில் அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பேச்சுவார்த்தைகளையோ அல்லது குடுக்கல் வாங்கலையோ ஏதாவது ஒரு நிம்மதியற்ற தன்மைகள் நிலவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது கணவரால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் சற்று குறையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுலேயும் குறிப்பாக உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் சற்று பணி சுமைகள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு மத்தியமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து சுபமுகூர்த்த நாட்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் சுபமுகூர்த்த மாதங்கள்னால முக்கியமாக மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மங்கள செய்திகளை பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மங்களகரமான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா புத்திரபாக்கியத்தை வேண்டி எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும் அல்லது விரும்பிய திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கை கொடுத்து உதவுவதற்கான மாதமாக அமைகிறது. அதனால் எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபமும் யோகமும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆவணி மாதத்தில் ஓணம் பண்டிகை வருகிறது. பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். அமாவாசை திதி வருகிறது. அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி வருகிறது. விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதத்தில் 2 சனி பிரதோஷம் வருகிறது. நந்தியம் பெருமானை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பயனுள்ள யோகமான மாதமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.